The book of Job is the first of the 66 books that God wrote for man. ஆகவே தேவன் மனிதனுக்கு எழுதின 66 புத்தகங்களிலே முதல் புத்தகமானது யோபின் புத்தகம். Before that, in the time of Noah and all, Enoch, God never wrote any book. அதற்கு முன்பாக நோவா ஏனோக்கு காலங்களிலே தேவன் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை. Even in Abraham's time, ஆபிரகாமின் நாட்டிலும் கூட no book. புத்தகமே இல்லை. Abraham did not write anything. ஆபிரகாம் எதையும் எழுதவில்லை. But Job wrote something. ஆனால் யோபு ஏதோ ஒன்று எழுதினார். Inspired by God. தேவனால் ஏவப்பட்டு எழுதினார். So when we read the book of Job, ஆகவே நாம் யோபின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது I read it like this. நான் இப்படி வாசிக்கிறேன். Lord, this is the first book that you decided to write for the human race. ஆண்டவரே, மனுஷ வர்க்கத்துக்கு எழுத வேண்டும் என்று நீ தீர்மானித்த முதல் புத்தகம் இந்த யோபின் புத்தகம் ஆண்டவரே. And so when you decided to write a book for the human race, மனுஷ வர்க்கத்துக்கு நீர் புத்தகம் எழுத தீர்மானித்த பொழுது what is the first sentence you write in that book? நீர் அந்த புத்தகத்திலே எழுதின முதல் வாசகம் என்ன? It is not how the heaven and earth were created. வானமும் பூமியும் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று அல்ல. That God wrote 500 years later through Moses. அதை மோசேயின் மூலமாக 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் எழுதினார். What is the first sentence that God wrote in the Bible? தேவன் வேதத்திலே எழுதின முதல் புத்தகம் என்ன? First sentence. முதல் வாக்கியம். Many people say in the beginning God created the heaven and earth. அநேகர் சொல்கிறது என்னவென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். No. இல்லை. That was written by Moses 500 years later. அது 500 ஆண்டுகளுக்கு பிறகு மோசேயினால் எழுதப்பட்டது. When God wrote a book for man, மனிதனுக்கென்று தேவன் ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது He did not write about the heaven and earth. அவர் வானத்தையும் பூமியையும் குறித்து எழுதவில்லை. He wrote about a God-fearing man. தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனை பற்றி The எழுதினார். first sentence in the Bible. வேதத்திலே காணப்படுகிற முதல் வாக்கியம், There was a man who feared God and turned away from evil. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன் இருந்தான். Isn't that interesting that that is the first sentence that God wrote in the Bible? வேதத்திலே தேவன் எழுதின முதல் வாக்கியம் இதுதான். சுவாரஸ்யமாக இல்லையா? I take that very seriously. நான் இந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்கிறேன். It doesn't matter if I don't understand how the earth was made in 6 days. 6 நாட்களிலே எப்படி இந்த பூமி வானம் உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து அதற்கு பிறகுதான் எழுதப்பட்டது. That doesn't matter if I don't understand it. அதை நான் விளங்கவில்லை, எனக்கு அது விளங்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பொருட்டல்ல. God can wait 500 years to teach that. தேவன் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு 500 ஆண்டுகள் காத்திருந்தார். But first thing he wants to say is, ஆனால் அவர் சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், there was a man who feared me, says God, எனக்கு பயந்த ஒரு மனிதன் இருந்தான் என்று தேவன் சொல்லுகிறார். who turned away from evil. அவன் பொல்லாப்பை விட்டு விலகினான். A man on the earth, இந்த பூமியிலே உள்ள ஒரு மனிதன், a child of Adam, ஆதாமின் பிள்ளை, but who had learned to fear me ஆனால் எனக்கு பயப்பட கற்றுக்கொண்டவர், and turned away from evil. பொல்லாப்புக்கு விலகினவர். And I was so proud of that man that I could point him out to the devil. பிசாசுக்கு அவனை சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மனிதனை குறித்து நான் பெருமையுள்ளவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். That is the first thing that God writes in the Bible. வேதத்திலே தேவன் எழுதுகிற முதல் காரியம் இதுதான். A man of whom I can be proud because he fears me. அவன் எனக்கு பயப்படுவதனால அவனை குறித்து நான் பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதன். And whom I can point out to Satan and say, have you seen that man? இந்த மனிதனை பார்த்தாயா என்று சாத்தானை பார்த்து சுட்டிக்காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதன். When I realize that that is the first thing that God wrote in the Bible, தேவன் வேதத்திலே இதைத்தான் முதலாவதாக எழுதினார் என்பதை நான் உணர்ந்தவுடனே, you know, Job was a very rich man. யோபு மிகுந்த ஐஸ்வரியவான். See, those days wealth was not counted in money. அந்த நாட்களிலே ஐஸ்வரியம் என்பது பணத்தினாலே அளக்கப்படுவதல்ல. It was counted in how much land you had and how many flock you had. எவ்வளவு நிலம் இருக்கிறது, எவ்வளவு மந்தை இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய ஐஸ்வரியவான். Just like today we count in rupees. இன்றைக்கு நாம் ரூபாய் நோட்டுகளை எண்ணுகிறோம். Those days they counted like this. அந்த நாட்களில் இப்படித்தான் அவர்கள் எண்ணினார்கள். Verse 3. மூன்றாம் வசனம். 7,000 sheep, 7,000 ஆடுகள், 3,000 camels, 3,000 ஒட்டகங்கள், 500 yoke of oxen, 500 ஏர் மாடுகள், 300 donkeys, 500 கழுதைகள், many servants. அநேக வேலைக்காரர்கள். When it says he was the greatest of the men of the east, it means he was one of the richest and most important people. அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவன் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு மனிதன் என்று அர்த்தம். But God does not point out all that to the devil. ஆனால் தேவன் இவைகளெல்லாம் பிசாசுக்கு சுட்டி காண்பிக்கவில்லை. When the devil comes to God, பிசாசு தேவனிடத்தில் வரும்பொழுது what does the Lord tell him? தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னார்? Oh, Satan says, I've been wandering around the earth looking at all the people on the earth. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையுமாய் பார்த்து பூமியிலே சுற்றி வருகிறேன் என்று பிசாசு சொல்கிறான், சாத்தான் சொல்கிறான். And he says, God, most of them are all hypocrites.
கர்த்தரை பார்த்து சாத்தான் சொல்கிறான், அவளை அநேகர் மாய்மாலக்காரர்கள். Yes. ஆம். But God says, have you seen Job? ஆனால் யோபை பார்த்தாயா? Okay, Satan, you've been going around the earth. ஆம், சாத்தான் பூமியை சுற்றிலும் சுற்றி வருகிறான். Verse 8, have you seen my servant Job? என்னுடைய தாசனாகிய யோபை பார்த்தாயா? There is no one like him on the whole earth. அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. What does he say? அவர் என்ன சொல்கிறார்? Does he say, see what a rich man he is? அவன் எவ்வளவு பணக்காரன் என்று சொல்கிறாரா? See how many sheep he has? அவனுக்கு எவ்வளவு ஆடுகள் இருக்கிறது? See how many camels he has? எவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கிறது? Not one word. அதை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. Today there are foolish preachers who say, when God blesses a man, he will make him rich. இன்றைக்கு புத்தியீனமான பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் பணக்காரனாக மாறுகிறான். That is not true. அது உண்மை அல்ல. When God points out Job to the devil, he does not mention one thing about his wealth. யோபை குறித்து சாதாரணத்திலே சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே உள்ள பல காரியங்களை குறித்து ஒன்றையும் சொல்லவில்லை. He doesn't care whether he's got camels or sheep or அவனுக்கு ஒட்டகம் இருக்கிறதா அல்லது ஏர் மாடுகள் இருக்கிறதா என்பதை குறித்து எல்லாம் கவலைப்படவில்லை. In fact, by the end of that chapter, he has got 0 camels, 0 sheep, 0, all have died. இந்த சொல்ல போனால் இந்த அதிகாரத்தின் முடிவிலே அவருக்கு இருந்த ஒட்டகங்கள் பூஜ்ஜியம், அவருக்கு இருந்த ஆடுகள் பூஜ்ஜியம், அவருக்கு இருந்த ஏர் மாடுகள் பூஜ்ஜியம். Took it all away. தேவன் எல்லாம் எடுத்துக்கொண்டார். But the man himself was a man who feared God. ஆனால் அந்த மனிதனே தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதனாக Whether இருந்தார். he had 7,000 camels or 0 camels, அவருக்கு 7000 ஒட்டகங்கள் இருந்தாலும் சரி, it makes no difference. No difference. எந்த வித்தியாசமும் He இல்லை. was a God-fearing man. தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதன். That is what God boasts about to the devil. இதைத்தான் சாத்தானிடத்திலே தேவன் பெருமை பாராட்டுகிறார். That was about Job lived about 4,000 years ago. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோபு வாழ்ந்தார். Today also the devil is going around the earth. இன்றைக்கும் கூட சாத்தான் பூமியை சுற்றி சுற்றி வருகிறான். He comes to Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கு வருகிறான். You think the devil doesn't go around Tamil Nadu? தமிழ்நாட்டை சுத்தவில்லை என்று நினைக்கிறீர்களா சாத்தான்? He goes to all the houses. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் போகிறான். All the hypocrites. அவர் எல்லாரும் மாய்மாலக்காரர்கள். Who in the church they appear to be so holy. சபையிலே பரிசுத்தவானை போல காணப்படுகிறார்கள். And the devil goes to their homes and says, these are all hypocrites. சாத்தான் அப்படிப்பட்ட வீடுகளுக்கு போய் இவர்கள் எல்லாரும் மாய்மாலக்காரர்கள் என்று சொல்கிறார். And he goes to God. தேவனிடத்திலே போய், God, you see these people who call themselves believers? விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற இந்த மக்களை ஆண்டவரே நீர் பார்த்தீரா? See how they live at home. வீட்டிலே எப்படி வாழ்கிறார்கள், குடும்பத்தில் எப்படி வாழ்கிறார்கள்? See how they behave in their place of work. வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? See these young people how they behave in college. இந்த வாலிபர்களை பாருங்கள், கல்லூரியில் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? And God says, yes. ஆண்டவர் ஆமென் என்று சொல்கிறார். But ஆனால் have you seen this person? இந்த நபரை பார்த்தாயா? Have you seen this brother? இந்த சகோதரனை பார்த்தாயா? Have you seen this sister? இந்த சகோதரியை பார்த்தாயா? Have you seen this young girl who goes to college? கல்லூரிக்கு போகக்கூடிய இந்த மாணவியை பார்த்தாயா? Have you seen this young man who goes to college? இந்த வாலிப தம்பியை பார்த்தாயா? கல்லூரி போகிற பையன். They are different. அவர்கள் வித்தியாசமானவர்கள். Not because they are rich. ஐஸ்வர்யவான்களா இருக்கிறபடினாலே அல்ல. It's not a question of how many camels or sheep they have. எவ்வளவு ஒட்டகங்கள் எவ்வளவு ஆடுகள் இருக்கிறது என்பது ஒரு பொருட்டு அல்ல. How much money their parents have. அல்லது அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு காரியம் அல்ல. There is a person who fears me and turns away from evil. அங்கே எனக்கு பயப்படக்கூடிய பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார். See, Job was a person who honored God, and so God honored him. யோபு தேவனை கனமணின ஒரு மனிதனாய் இருந்தார். தேவன் அவனை கனமணினார். You read in the end of Job that God blessed him with double of what he had in the beginning. யோபின் புத்தகத்திலே முடிவை வாசிக்கும் பொழுது ஆரம்பத்திலே கொண்ட அந்த ஐஸ்வரியத்தை காட்டிலும் இரட்டிப்பான ஐஸ்வரியத்தை பெற்றார். God honors those who honor him. தேவன் தம்மை கனமணினவர்களை கனமணிகிறார். See, the fear of God is not tested in how we sing or how we preach or anything. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமானது எப்படி நாம் பாடல் பாடுகிறோம், எப்படி பிரசங்கிக்கிறோம் என்பதிலே சோதிக்கப்படுவதில்லை. It is tested in our secret life. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அது சோதிக்கப்படுகிறது. When we behave properly before other people, நாம் மற்ற மக்களிடத்திலே ஒழுங்காக நடந்து கொள்ளும் பொழுது, that shows that we fear men. அது நாம் மனிதர்களிடத்திலே மனிதர்களுக்கு பயப்படுகிறோம் என்பதை காண்பிக்கிறது. When we live a godly life in secret, then we prove that we fear God. அந்தரங்கத்திலே நாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், நாம் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை நிரூபிக்கிறது. For example, உதாரணமாக, supposing a husband and wife are fighting with each other at home. ஒரு கணவனும் மனைவியும் குடும்பத்திலே சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். And while they are fighting and shouting at each other, அவர்கள் ஒருவரை பார்த்து சண்டை போட்டு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, they hear a knock at the door. யாரோ கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கிறார்கள். What happens? என்ன நடக்கிறது? Quiet. அமைதி நிலவுகிறது. And they open the door. கதவை திறக்கிறார்கள். One ordinary brother from the church has come. சபையிலிருந்து ஒரு சாதாரண சகோதரர் வந்திருக்கிறார். So just want to come for 5 minutes.
5 நிமிடம் வந்துவிட்டு போக முடியாது. Come and sit down. வாங்க பிரதர் உட்காருங்க. And the husband and wife are very nice to each other for 5 இப்பொழுது minutes. கணவன் மனைவி ஒருவரை பார்த்து புன்முறுவல் செய்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். Why? ஏன்? Because they are wanting the honor of this young man. இந்த வந்திருக்கக்கூடிய ஒரு வாலிப சகோதரனுடைய கனம் அவர்களுக்கு தேவை. He must think we are very spiritual. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அவன் என்ன வேண்டும்? After 5 minutes, 5 நிமிடம் கழித்து that man goes away. அந்த மனிதன் போய்விடுகிறார். And the door is shut. கதவு சாத்தப்படுகிறது. And the second round of the fight starts. இப்பொழுது சண்டையின் இரண்டாவது சுற்று ஆரம்பமாகிவிட்டது. Why? ஏன்? Because now there's no man here. இப்பொழுது எந்த மனிதனும் இங்கே இல்லை. Only Jesus is here. இயேசு மட்டும்தான் இருக்கிறார். Only Jesus. இயேசு மட்டும்தான். Who cares for Jesus? இயேசுக்கா யார் கவலைப்படுவது? And that brother was here, of course we have to be careful. சகோதரன் வந்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். But only when Jesus is in the house, ஆனால் இயேசு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறார் என்றால் we don't care. அவரை குறித்து எங்களுக்கு அக்கறை We இல்லை. can speak to each other as we like. நாங்கள் விரும்புகிறவனமாய் ஒருவரிடத்தில் பேசலாம். What does that prove about that family? இந்த குடும்பத்தை குறித்து என்ன காரணம் நிரூபணமாகிறது? I'll tell you. நான் சொல்லுகிறேன். They fear man, but they don't fear God. மனிதனுக்கு பயப்படுகிறார்கள், தேவனுக்கு பயப்படவில்லை. Is it like that in your house? உன்னுடைய குடும்பத்தில் அப்படி இருக்கிறதா? Are you very careful to do what is right when people are listening or watching? ஜனங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதோ சரியானவற்றை செய்ய வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் இருக்கிறதா? What about when you're in the marketplace? நீ சந்தையில் இருக்கும் பொழுது அல்லது கடை தெருவுக்கு போகும் பொழுது Do you fight with shopkeepers? அங்கே கடைக்காரர்களோடு கூட சண்டை போடுகிறாயா? And you won't fight with them if some believer is standing there? ஆனால் அங்கே ஒரு விசுவாசி நிற்கும் பொழுது மட்டும் சண்டை போடாமல் இருக்கிறீர்களா? But Jesus is there all the time. ஆனால் இயேசு எல்லா நேரங்களிலும் இருக்கிறாரே. In your office. உன்னுடைய அலுவலகத்திலே. Does it make a difference if some believer is there? அங்கே ஒரு விசுவாசி இருந்தால் வித்தியாசமாய் காரியங்கள் நடக்கிறதா? This is the test to find out whether you fear God or fear man. நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா அல்லது மனிதனுக்கு பயப்படுகிறாயா என்பதற்கு இதுதான் பரிசோதனை. I am not saying this to condemn anybody. யாரையும் குற்றப்படுத்தும்படியாக நான் இதை சொல்லவில்லை. All of us, you and I, in the beginning of our Christian life, we have only feared man. நீங்களும் நானும் எல்லாருமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே மனிதனுக்கு மட்டுமே பயந்து வாழ்ந்தோம். Yeah, I have also been like that. நானும் அப்படி And இருந்திருக்கிறேன். you have also been like that. நீங்களும் அப்படி இருந்திருக்கிறீர்கள். But I am telling you, we have to now change that. ஆனால் இப்பொழுது இவைகளை மாற்ற வேண்டும் என்று இப்பொழுது சொல்கிறேன். We have to say, Lord, I don't want to fear man anymore. I want to fear you. ஆண்டவரே, இனிமேலும் நான் மனிதனுக்கு பயப்பட விரும்பவில்லை ஆண்டவரே, உமக்கே நான் பயப்பட விரும்புகிறேன். Then there'll be even if you're an elder, there'll be a mighty anointing upon you if you fear God first. தேவனுக்கு நீங்கள் பயப்படும் பொழுது உங்கள் மீது வல்லமையான அபிஷேகம் காணப்படும். The Holy Spirit is the spirit of the fear of God. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படும் ஆவியானவர். See Isaiah chapter 11. ஏசாயா 11ஆம் அதிகாரம். Isaiah 11 we read about the Holy Spirit. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். It's talking about Jesus here. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். A shoot will spring from the stem of Jesse. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். And that was David, Jesse's son. ஈசாயின் மகன் என்று சொன்னால் குமாரன் என்று சொன்னால் தாவீது. And from David came Jesus. தாவீதிலிருந்து இயேசு வந்தார். And that is what is spoken here. A branch from the roots will bear fruit. அந்த வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். That is Jesus. அதுதான் இயேசு. And the Spirit of God would be upon him. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கி இருப்பார். Spirit of wisdom, understanding, counsel, strength. ஞானத்தையும் உணர்வையும் and knowledge. ஆலோசனையும் அருளும் ஆவி, அறிவையும் அறிவும் ஆவி. And அதோடு கூட the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். The Holy Spirit brings the fear of the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொண்டு வருகிறார். It says on Jesus would rest the spirit that would make him fear his father more than anybody else. மற்ற யாரை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய பிதாவுக்கு பயப்படும்படியான கர்த்தருக்கு பயப்படும் ஆவியானவர் கர்த்தர் மேல் தங்கி இருக்கிறார். And the Spirit of God, verse 3, will make him delight in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக மாறும்படியாய், அவருக்கு பிரியமானதாய் மாறும்படியாய் செய்வார். And he will not judge by what his eyes see or his ears hear. அவர் கண்கள் கண்டபடியும் காதுகள் கேட்கும்படியும் தீர்ப்பு செய்ய மாட்டார். He will fear God so much that he will not care what people say about him. மக்கள் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து கரிசனைப்படக்கூடாத அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருக்கிறார். So, ஆகவே for myself, எனக்கு how do I know that I fear God?
நான் how do I know that I am filled with the Holy Spirit? நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? There are many people who say many things. அநேகர் பல காரியங்களை சொல்கிறார்கள். The Pentecostals will say you speak in tongues. பெந்தெகோஸ்தியர் நீங்கள் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். What do we say? நாம் என்ன சொல்கிறோம்? I'll tell you what I say. நான் என்ன சொல்கிறேன்? Spirit is the Holy Spirit of the fear of the Lord. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய And if the same spirit that is upon Jesus comes and fills me, இயேசுவின் மீது இருந்த அதே ஆவியானவர் இப்பொழுது வந்து என்னையும் நிரப்புகிறார். He will fill me with a fear of God. அவர் என்னை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தினாலே நிரப்புவார். And free me from the fear of man. மனிதனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். That is the mark that you are filled with the Holy Spirit. இதுதான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பதற்குரிய அடையாளம். That you care more for the approval of God than the approval of any man. எந்த ஒரு மனிதனுடைய அங்கீகாரத்தை காட்டிலும் தேவனை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக You want to honor God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை கனமண்ண விரும்புகிறீர்கள். Is that true in your life? அது உங்கள் வாழ்க்கையில மெய்யா இருக்கிறதா? Can God point out you to the devil and say there is a man, a woman who fears me? எனக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மனுஷி இங்கே இருக்கிறான் என்று சொல்லி சாத்தானை பார்த்து சுட்டிக்காட்ட முடியுமா? That's how Jesus was. அப்படிதான் இயேசு இருந்தார். And that's how we are to be. நாம் அப்படி இருக்க வேண்டும். And when you look at Job's life, யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது I was reading Job 31 நான் யோபு 31ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் the other day, and I saw everything there was referring to his secret life. அங்கே 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. And God saw these things in Job's secret life. யோபுனுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தேவன் அதை பார்த்தார். And he saw so many things in his secret life that showed that he feared God. அவன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை பல அந்தரங்க காரியங்கள் ஆண்டவருக்கு காண்பித்தது. I want you to go through Job 31. 31ஆம் அதிகாரம் யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை பார்க்க வேண்டும். Examine your life. அதை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். Number 1. ஒன்றாவது காரியம். Job says, I made a covenant with my eyes that how can I look at a virgin then? ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? See, Job had that attitude long before Jesus spoke about lusting with the eyes. கண்களினால் இச்சிப்பதை குறித்து இயேசு பேசினதற்கு எவ்வளவோ முன்பதாகவே யோபு இந்த மனப்பான்மை கொண்டிருந்தார். How did he get that? Did he read Matthew chapter 5? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை யோபு வாசித்தாரா? எப்படி இந்த காரியம் அவருக்கு வந்தது? There was no Bible for him. அவருக்கு வேதாகமமே இல்லை. How did he know that if I look at a woman who is not my wife, என்னுடைய மனைவி அல்லாத ஒரு ஸ்திரியை நான் பார்க்கும் பொழுது, and I desire her, நான் அவளை விரும்பும் பொழுது, I lust after her, அவளை இச்சிக்கும் பொழுது, that is such a terrible sin. அது அவ்வளவு கொடிய ஒரு பாவம். He says in verse 3, it's a calamity, it's a disaster. அது மார்பான காரியமா என்று 3ஆம் வசனத்திலே சொல்கிறார். A disaster to அக்கிரம செய்கை என்று சொல்கிறார். How did he know that? நாம் எப்படி அதை அறிந்து கொள்கிறோம்? And he says such a person, verse 2, will never get any portion from God. அப்படிப்பட்ட மனிதன் தேவன் அளிக்கும் பங்கை ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். How does he say in verse 4, God sees my ways when I do like that? நான் அப்படி செய்யும் பொழுது கர்த்தரின் வழிகளை பார்க்கிறார் என்று 4ஆம் வசனத்திலே சொல்கிறார். How did he know that? எப்படி யோபுவுக்கு இது தெரிந்தது? When he did not have a Bible, அவருக்கு வேதம் இல்லை. He did not have the Holy Spirit dwelling in him like you and I. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருப்பது போல அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வாசம் பண்ணவில்லை. I'll tell you how he had it. எப்படி இது அவருக்கு கிடைத்தது என்று நான் சொல்கிறேன். We have the Bible. நாம் வேதத்தை வைத்திருக்கிறோம். We have knowledge about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம். We have the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். But so many believers do not make a covenant with their eyes. ஆனால் अनेक விசுவாசிகள் தங்கள் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because Job had something which many believers don't have. अनेक விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு காரியம் யோபுவுக்கு இருந்தது. He had the fear of God. அவருக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்தது. What does that teach us? அது நமக்கு என்ன எதை போதிக்கிறது? It teaches me to have the fear of God is better than even having the Bible. வேதத்தை வைத்திருப்பதை காட்டிலும் மேன்மையானது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்பதை எனக்கு போதிக்கிறது. Because today there are people reading the Bible who lust with their eyes. ஏனென்றால் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் கண்களினால் இச்சிக்கிறார்களே. Here is a man who had no Bible but who had feared God and he did not lust with his eyes. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், கர்த்தருக்கு பயந்தவர், வேதம் இல்லை ஆனாலும் கண்களில் இச்சிக்கவில்லை. Some of us boast about our Bible knowledge. நம்மிலே சிலர் நம்முடைய வேத அறிவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். God is seeing how much fear we have of him. தம்மை குறித்து பயப்படக்கூடிய பயம் எவ்வளவு உங்களுக்கு இருக்கிறது என்று தான் தேவன் பார்க்கிறார். How would anybody know where Job is looking?
யோபு எங்கே எதை நோக்கி பார்க்கிறார் என்று யாருக்காவது எப்படி தெரியும்? Nobody knows where you are looking. நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. Why was he so careful with his eyes? ஏன் யோபு தன்னுடைய கண்களில் அவ்வளவு கவனமுள்ளவனாய் இருந்தார்? Was it to impress other people? மற்ற மக்களை கவரும்படியாகவா? Other people didn't know about these things. மற்ற மக்களுக்கு இதை குறித்தெல்லாம் அறிவில்லை. There was 3-4 preachers you read in the book of Job. யோபின் புத்தகத்திலே 3-4 பிரசங்கியார் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். They have no understanding about keeping our eyes pure. கண்களை சுத்தமாய் காத்துக்கொள்வதை குறித்ததான விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு தெரியவில்லை. Job had it. யோபுக்கு அது இருந்தது. Because he realized this is the way I can please God. இந்த வழியில் மட்டுமே நான் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பதை யோபு அறிந்திருந்தார்.